சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 ஒரு அக்ரெசிவான பேட்டிங் யூனிட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ஒரு 300 மார்க்கை தாண்டுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயிங் 11 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனர்ஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, பவர் பிளேலேயே ஒரு 150 ரன்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. 3ல இஷான் கிஷன், 4 and 5ல ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி 2 இந்தியன் பேட்டர்ஸ் அதர்வா தாய்டே, அபினவ் மனோகர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எகெயின் 6 and 7ல கிளாசன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் சஹர் அலாங் வித் இம்பேக்ட் பிளேயரா ஆடம் ஜாம்பா வருவார். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் முகமது ஷமி வருவாங்க. அண்ட் இந்த பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியேஷன்ஸும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டாக இருக்காங்க. நியூ பாலில் பவர் பிளேல ஷமி போல் பண்ணிடுவார். அண்ட் டெத் ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் போல் பண்ணுவார். அண்ட் பேட் கமின்ஸ் விக்கெட்ஸ் தேவைப்படுற மிடில் ஓவர்ஸில் கேமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மிடில் ஓவர்ஸை போல் பண்ணுவார். அண்ட் இதில் நான் க்ரூஷியலாக பார்க்குறது ஹர்ஷல் பட்டேலோடைய டெத் ஓவர் பவுலிங் தான். ஹைதராபாத் மாதிரியான ஒரு பிச்சர்ஸ் 250 260 அடிக்கக்கூடிய பிச்சர்ஸில் இவருடைய ஸ்லோ பால்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த கேமையே சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஹர்ஷல் பட்டேல் இந்த லைனப் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். மும்பை இந்தியன்ஸில் ஜஸ்பிரீத் பும்ராவை ஒரு 4 ஓவர்ஸ் பார்த்து ஆடுற மாதிரி ஹர்ஷல் பட்டேலுடைய ஒரு 4 ஓவர்ஸை பார்த்து ஆடணும். ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பார் இந்த லைனப்பில்.